நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. Okay, the important aspect of the 2019 oda amendment வந்து central government can designate an individual as a terrorist if he is found committing, preparing for or promoting any terror act. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெரர் ஆக்ட் கமிட் பண்ணுறாங்க அல்லது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை பீப்புள் ஆஃப் இந்தியாவை டெரர் ஆக்டிவிட்டிக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு டெசிக்னேட் அன் இண்டிவிஜுவல் as a terrorist. ஸோ இதான் அதோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த ஆக்டுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி யூஏபிஏ மாதிரி இருக்க டஃப் லாஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவை, அது இருந்தால் நம்ம டெரரிசம் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து நேஷன் ஃபார் அ நேஷன் டு ஃபைட் அகைன்ஸ்ட் டெரரிசம் திஸ் லா இஸ் கன்சிடர் டு பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் லா ஹேஸ் சான்சஸ் டு பி மிஸ்யூஸ்ட் அகைன்ஸ்ட் த பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டஃப் லாஸ் இருக்கிறத யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ்க்கு எதிராக இல்லை மைனாரிட்டி குரூப் பீப்புளுக்கு எதிராக இல்லை ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுற அந்த ஆக்டிவிஸ்ட்க்கு எதிராக இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பின்னாடி பார்க்கலாம். அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது ஏன் இந்த லா வந்து டஃப் லா, ஏன் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் புரியும். ஸோ கம்மிங் ஹியர், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து ஒரிஜினலாக பாஸ் பண்ணது 1967 அண்டர் த தென் காங்கிரஸ் கவர்மெண்ட் லெட் பை த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி பீரியடில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது திஸ் லா வாஸ் பாஸ். எதுக்காக இந்த லா இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா மெயினாக அந்த டைமில் ஆன்டி நேஷனலிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஆன்டி நேஷனலிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதே இந்திரா காந்தி பீரியடில் அனதர் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் வாஸ் ஆல்சோ ப்ராட், மீசா ஆக்ட் அப்படி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருந்தது. அதுவும் வந்து ஆன்டி நேஷனலிசம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்திரா காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த ஆக்ட் படி யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல் பண்ணுறாங்களோ இல்லை கவர்மெண்ட்டோட பாலிசிஸை எதிர்க்கிறாங்களோ, பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஏதாவது ஆக்டிவிட்டி செய்கிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க இந்த மீசா ஆக்ட் மூலியமாக. ஸோ இதுவும் யூஏபி ஆக்டுக்கு அப்புறம் வந்தது. இது வந்து யூஏபி ஆக்ட் வந்து ஒரிஜினலாக 1967 கொண்டு வந்தாங்க. திஸ் மீசா ஆக்ட் வாஸ் ஒரிஜினலி இன்ட்ரடியூஸ்ட் இன் 1976. இது வந்து 67, இது வந்து 76. ஓகே, இதுவும் அந்த ஆக்டுக்கு ரிலேட்டடுங்கிறதுனால இதை பற்றி நான் சொன்னேன். ஸோ இந்த யூஏபிஏ ஆக்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆக்ட் இல்லை ரெசல்யூஷன் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸுக்காக கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இந்த யூஏபிஏக்கு முன்னாடி இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரே இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் எதுவும் கிடையாது. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். அதாவது ஒரு பர்சன் வந்து க்ரைம் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள டைரெக்டாக டிடென்ஷன் கடியில் கொண்டு வந்துடுவாங்க வித்தவுட் எனி சான்ஸ். அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம டைரெக்டாக கஸ்டடி கடியில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இது ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷனாக இருந்தது இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ஐசி, நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து பார்லிமெண்ட் கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஆக்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன்ஸை தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணது இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தான். ஸோ திஸ் கவுன்சில் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இவங்க சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் யூஏபிஏ ஆக்ட் வாஸ் ஃபார்முலேட்டட் அண்ட் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட். ஓகே, அண்ட் இந்த யூஏபிஏ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டெரரிஸ்ட் ரிலேட்டடான இன்னும் ரெண்டு ஆக்ட்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. தட் இஸ் டாடா அண்ட் போட்டா. டாடா இஸ் டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அண்ட் போட்டானா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஆஃப் 2002.
ஸோ இந்த ரெண்டு ஆக்ட்ஸை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல் அப்படின்னா திரும்ப வாங்கிட்டாங்க. பிகாஸ் யுஏபிஏ ஆக்டே அதெல்லாமே டீல் பண்ணிடுறதில்ல. ஸோ அதுக்காக தனியாக இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த டாடா ஆக்டையும் போட்டா ஆக்டையும் ரிப்பீல் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் 1967. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யுஏபிஏ. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இதான் ரீசன். அதுக்கப்புறமா ஈவென்ச்சுவலி அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் brought in அண்டர் த சக்சஸிவ் யூபிஏ கவர்மெண்ட்ஸ் கடியில் அதுக்கு அடுத்தடுத்து யுஏபிஏவோட அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்தது. ஸோ இன் 1969, 1972, 1986, 2004, 2008, 2013 இது வரைக்கும் 7 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து 6 அமெண்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு. 7th அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ 2019 கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் லாஸ்ட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது 7th அமெண்ட்மெண்ட். இது வரைக்கும் இந்த ஆக்ட் வந்து 7 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. Now seeing the objectives of UAPA 1967. ஸோ 1967ஓட UAPA ஆக்ட் அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, ஒரு அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு அசோசியேஷன் சட்டத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருந்தா கூட அவங்களுக்கும் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கு இந்த ஆக்ட் கீழே. அவங்களும் பனிஷ் பண்ணப்படுவாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் சப்போர்ட்டிங் த அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன், ஸோ அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இல்லைனா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபண்டிங் த அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன், ஸோ அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனுக்கு அன்லாஃபுல் அப்படின்னு டிக்ளேர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த யுஏபிஏ 1967 ஒரிஜினலாக கொண்டு வந்தாங்க. ஆல் தீஸ் objectives deal with unlawful activities and unlawful organizations. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா யுஏபிஏ ஆஃப் 1967 ஓட objectives? புரிஞ்சிச்சுக்கா. சூப்பர். அண்ட் நவ் வி வில் சி, நான் இப்போ சொன்னதே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன ஒவ்வொரு இதுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யுஏபிஏ ஆக்ட் ஆஃப் 1967. ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் அன் அசோசியேஷன் டு பி அன்லாஃபுல். ஸோ அன்லாஃபுல் அப்படின்னு டிக்ளேர் பண்ண ஒரு அசோசியேஷன் எப்படி இது பண்ணுவாங்க, இஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் எனி அசோசியேஷன் இஸ் or has become an unlawful association, it may by notification in official gazette declare such association to be unlawful. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியனில் ஒரு அசோசியேஷன் அன்லாஃபுல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமா இன் அஃபிஷியல் கேசட். அஃபிஷியல் கேசட் அப்படின்னா ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட் மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஆர் மாதிரி, எஃப்ஐஆர் ஆர் ஈவன் அட்லீஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர்லையாவது டிக்ளேர் பண்ணணும். அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷனை அன்லாஃபுல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் இந்த ப்ரொவிஷன் படி. செகண்ட் ப்ரொவிஷன் இஸ் பெனால்ட்டி ஃபார் பீயிங் மெம்பர்ஸ் ஆஃப் அன் அன்லாஃபுல் அசோசியேஷன். ஸோ அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா whoever is and continues to be a member of an association, அவங்களுக்கு an unlawful association declared unlawful shall be punishable. அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், with an imprisonment for a term of 2 years and shall also be liable to fine. ஓகே, இதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட். அண்ட் த தேர்ட் ப்ரொவிஷன் வந்து பெனால்ட்டி ஃபார் டீலிங் வித் ஃபண்ட்ஸ் ஆஃப் அன் அன்லாஃபுல் அசோசியேஷன். ஸோ அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா த இண்டிவிஜுவல் இஸ் பனிஷபிள் வித் imprisonment for a term which may extend to 2 years or with fine or both imprisonment and fine. ஸோ இதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட். இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எந்த ஆக்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த 1967 யுஏபிஏ ஆக்ட். அதுக்கப்புறமா 7 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு அந்த ஆக்ட் கூட. ஸோ இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா நான் 2 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஒரு இது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்லியிருப்பேன், இன்னொரு இது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் வேறு, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வேறு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து 1967 ஆக்டில் வந்துடுச்சு. பட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து 1967 ஆக்டில் மென்ஷன் பண்ணலை. இது எப்போ நான் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிற டேர்ம் உள்ளே வந்ததுன்னா 2004 அமெண்ட்மெண்ட்டில் 2004 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அந்த
அமெண்ட்மெண்ட்ல இந்த டேர்மை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி அதில் பேசியிருக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸில் அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் ஆஃப் அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன் இப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ 1967 ஆக்டில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸோட டெஃபனிஷன் வந்து செக்ஷன் 2 clause O இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்ஷன் 2 clause O படி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னா, இட் இஸ் நாட் த்ரூ பாம்ஸ் ஆர் அம்யூனிஷன்ஸ். ஃபயர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் கீழே வராது. பட் எதெல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னா த்ரூ வேர்ட்ஸ், எய்தர் ஸ்போக்கன், ரிட்டன், சயின்ஸ், பிக்டாரியல் ரெப்ரசன்டேஷன், கார்ட்டூன்ஸ். அப்படின்னா என்னன்னா எந்த செயல் எல்லாம் இந்தியாவோட யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கோ, இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா இருக்கோ, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ப்ரொவைடட் அது எதுவா இருக்கணும், ஒன்லி த்ரூ வேர்ட்ஸ், ஸ்போக்கன், ரிட்டன், சயின்ஸ், இல்லை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், இல்லை கார்ட்டூன்ஸ் இதுவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதே மாதிரி டெஃபினிஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் மூலியமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்றத ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு லா இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ அதுவும் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம் அந்த லா. எனிவன் இதே டெஃபினிஷன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கான அதே டெஃபினிஷன் Sedition law. yeah, exactly. So sedition law, that section 124A of IPC that deals with sedition law. So அந்த sedition lawக்கும் இதே unlawful activitiesக்கான அதே definition தான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜேர்னலிஸ்ட் 2021 தான் ஜேர்னலிஸ்ட் வினோத் துவாஸ் கேஸ் டீல்ஸ் வித் திஸ் செடிஷன் லா. ஏன்னா ஏன் இந்த ரெண்டு இதுக்கும் ஒரே டெஃபினிஷன் தானே, ஏன் ரெண்டு லாஸ் வேணும் அப்படின்னா, எஸ் கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு ரெண்டு லாஸ் வந்து ஒரே டெஃபினிஷனோட இருக்கணும், செடிஷன் லாவை அபாலிஷ் பண்ணிடலாம், அதுவும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழேயே வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பட் ஸ்டில் கான்ட்ரவர்சி இஸ் கோயிங். அண்ட் இதுவும் அதுக்கு ரிலேட்டடுங்கிறதுனால இப்போ செடிஷன் லா பற்றி சொன்னேன். ஸோ செடிஷன் லா வந்து எந்த ஆர்டிக்கிளை வயலேட் பண்ணுது, ஆர்டிகிள் 19 வயலேட் பண்ணுது. வாட் இஸ் ஆர்டிகிள் 19? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். Right to freedom of speech, freedom of forming association. Yes, correct. Freedom of speech and expression, fundamental right to freedom of speech and expression. ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால இதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஸ்டில் வி நீட் தீஸ் டஃப் லாஸ். இந்த மாதிரி டஃப் லாஸ் இருந்ததுனா தான் வி கேன் ப்ரிவென்ட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுனால இருக்கு. பட் ஸ்டில் அதுக்கும் கான்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் கம்மிங் டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி. அண்ட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்னா திஸ் இஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 16. இதில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் த பனிஷ்மெண்ட் ஃபார் டெரரிஸ்ட் ஆக்ட். என்ன பனிஷ்மெண்ட், இப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கீழே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் தெம். இந்த செக்ஷன் 16 கடியில் பனிஷ்மெண்ட் இஸ் மேக்ஸிமம், அதாவது டெத் சென்டென்ஸ் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் டைம். ஸோ இதான் இந்த ஆக்டோட ஹையஸ்ட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இதுதான். அது வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கீழே அரெஸ்ட் ஆகுறவங்களுக்கு. அண்ட் இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் தட் ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. என்னன்னா எந்தெந்த செயலெல்லாம் நேஷனோட இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி, யூனிட்டி எல்லாம் யூனிட்டிக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கோ அது எல்லாமே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அடியில் வரும். ப்ரொவைடட் ஃபயர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் categorized under terrorist activity. And if it causes injuries to Indian people, destruction to private or public property, அதுவும் terrorist activities கீழே வரும். And also strike terror in people. ஸோ மக்களுக்கு நடுவில் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்லி அவங்கள வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி. ஆன்டி நேஷனலிசம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா that is categorized under terrorist activity. So unlawful activities க்கும் terrorist activities க்கும் இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நவ் இது வரைக்கும் 1967 ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்.
இப்போ யூஏபி அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2019 கொண்டு வந்ததோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி the important aspect என்னன்னா the central government has the power to designate an individual as a terrorist if he is found committing, preparing or promoting a terror act. ஸோ ஒரு இண்டிவிஜுவலை டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் தான் 2019 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 1967 ஆக்டில் எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனாக தான் பேசியிருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி தான். ஒரு இண்டிவிஜுவலை டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறதுக்கான பவர் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, the government is not required to give an individual an opportunity to be heard before such a designation. ஒரு இண்டிவிஜுவலை டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் வந்து அவங்க டெரரிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா they can directly give them the terrorist அப்படிங்கிற டெசிக்னேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் இதில் இருக்குது. இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது, எப்படி அதை நீங்கள் டைரெக்டாக டெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் அந்த மாதிரி கொடுத்தாதான் டெரரிஸ்ட் பயப்படுவாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே நம்ம அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக they brought such a tough law. And second feature வந்து okay, earlier version of UAPA law required an investigating officer to take prior permission of the Director General of Police of the state for conducting raids and seizing properties that are suspected to be linked to terrorist activities. For example, இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அங்கே போய் ரெய்ட் கண்டக்ட் பண்ணி அந்த அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அதை பேன் பண்ணணும் அண்ட் அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் த ஸ்டேட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க உள்ளே போய் ரெய்ட் கண்டக்ட் பண்ண முடியும். இது வந்து யூஏபிஏ ஆஃப் 2019 முன்னாடி. 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் this removes this requirement if an investigation is conducted by an officer of National Investigation Agency. So this NIA is the principal investigation agency. இந்த NIA-ல இருக்க ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா he can directly conduct the investigation. டிஜிபி ஆஃப் த ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரொவைடட் கீழே இருக்க அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது பாருங்க, the investigating officer under the act only requires sanction from the director general of NIA. டிஜிபி ஆஃப் த ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, பட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் NIA கிட்ட பெர்மிஷன் வாங்கினா போதும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபீச்சர் ஆஃப் 2019 அமெண்ட்மெண்ட். ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர் படி பார்த்தீங்கன்னா திஸ் வயலேட்ஸ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி டைரக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டக்குள்ள எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் போய் ஒரு ஆர்கனைசேஷன் அன்லாஃபுல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி சீஸ் பண்ண முடியும்? அது வந்து இல்லை, ஃபெடரலிசமுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கும் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் the earlier UAPA law specified that only the officers of rank of deputy superintendent or assistant commissioner of police of NIA shall have the power to investigate the offenses. So first 2019 முன்னாடி இருந்த UAPA படி deputy superintendent or assistant commissioner of police அவங்க of NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஹையஸ்ட் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2019 அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா NIA ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஈவன் இந்த இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவங்க கூட இந்த இன்வெஸ்டிகேஷனை கேரி அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 2019 அமெண்ட்மெண்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க மெயினாக சென்ட்ரல் ஏஜென்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, NIA ஆஃபீஸர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தே டோன்ட் நீட் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இதனால வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்னால அந்த மாதிரி எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ டெரரிஸ்ட் வந்து தே ஷுட் பி பனிஷ்ட், அந்த ஆர்கனைசேஷன் ஷுட் பி பனிஷ்டுங்கிறதுனால இது டேரெக்டாக சென்ட்ரல் ஏஜென்சிக்கு கீழே கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க.
Okay, so these are the important features of 2019 amendment. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுதுப்பா. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, மசூத் அசர் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலாக பாருங்க. ஆனால் அதில் வந்து அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்சுவலாக. ஆனால் அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை இந்தியா பேன் பண்ணிட்டாங்க. பட் அந்த டெரரிஸ்ட்டை அவங்க அரெஸ்ட் பண்ணவோ அவங்கள இது டிடென்ஷன் பண்ணவோ இல்லை. அப்போ கூட மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க, ஏன் இன்னும் அவங்கள டிடென்ஷன் கடையில கொண்டு வரல அப்படின்னு கேட்கும்போது, திஸ் வாஸ் த ரீசன். 2019க்கு முன்னாடி நம்ம கண்ட்ரில அப்படி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனை வேணா பேன் பண்ணலாம், பட் ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, டெரரிஸ்ட் அப்படின்னு டெசிக்னேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால தான் அந்த கேஸ் வந்து இதுவாக இருந்தது. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த யூஏபி அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2019 வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாஸ் ஆல் அபவுட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இதுதான். ஓகே, இப்போ கொஷின்ஸ்க்குள்ளே போகலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? Okay. So first question is, where does the Unlawful Activities Prevention Act 1967 apply? All of India and all states except the state of Jammu and Kashmir. Chatல கூட போடுங்க, பரவாயில்ல. Option A. Okay, right. Option A தான் all of India. It applies for all states of India. And second question. Who does the Unlawful Activities Prevention Act of 1967 apply to from the following? யாருக்கு இது அப்ளை ஆகும்? Citizens of India outside India, persons in the service of government, and persons on ships and aircrafts registered in India, and all of the above. Yes, correct. Option D, all of the above. So இந்த ப்ரொவிஷன் வந்து citizens of India outside இந்தியாவுக்கும் பொருந்தும், அண்ட் சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்க அந்த பர்சன்ஸுக்கும் பொருந்தும், அண்ட் ஈவன் ஷிப்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கும் இது அப்ளை ஆகும். And the third question, who does UAPA empower to grant the approval of seizure or attachment if the property during the case investigation? ஸோ யார் இதுக்கு அப்ரூவல் கொடுப்பா? எஸ், NIA. ஸோ ஆக்ட் empowers the Director General of நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ அவங்க கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும், டிஜிபி ஆஃப் த ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி when the case is seized. Okay, super. And the final question, when was the Terrorist Act accumulated in UAP? எப்போ இந்த டேர்ம் ஆட் பண்ணாங்க UAP? 2004. Yes, exactly. So 2004 amendmentல டெரரிஸ்ட் ஆக்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் அதில் வந்து ஆட் பண்ணாங்க டு பேன் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். 2019 அமெண்ட்மெண்ட்ல இட் empowers the central government to designate an individual as a terrorist. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். அது வந்து ஆர்கனைசேஷன்ஸ், 2019க்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல், அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். இது ஒரு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ப்ராக்டிஸ்க்காக எடுத்தேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. Do you agree that Unlawful Activities Prevention Amendment Act of 2019 could prove calamitous to the fundamental rights in foregoing liberty for national security acceptable? So நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 19
ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வயலேட் பண்ணுது. ஸோ அது வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரு க்ளூக்காக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர், எஸ், ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் எழுதலாம், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த யூஏபி ஆக்ட் அதை பற்றி கொடுத்துட்டு தென் கிவ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் யூஏபிஏ அண்ட் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு வந்து அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வித் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வே ஃபார்வர்டு, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி. ஸோ நம்ம ஆன்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இது நான் குரூப்பில் போடுறேன், முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, அமிர்தா நீ தான் சொல்கிறியா? மகேஸ்வரனா, எனிதிங் டு ஆட்? எனக்கு எதுவும் இல்லைம்மா. ஓகேண்ணா. அமிர்தா? இல்லைண்ணா, எதுவும் வேணாம்.